வியாழக்கிழமை சாயங்காலம் வள்ளிகும்மி இருக்குது. அதனால் ஒரு 4 மணிங்கும் பொழுதே சமையல் வேலையும் முடிச்சுட்டேன். அரிசி பருப்பு சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன். குட்டி பாப்பா 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. நான் வள்ளிகும்மிக்கு போயிட்டு அவள் வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் முடிச்சுக்கிட்டு இருப்பா. அதனால் அவளை இப்போவே சாப்பிட வச்சாச்சு. சன்சிக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததால் 5:30க்கு தான் வந்தா. அவளையும் போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி கொரியர் இருக்கிற டே ஆஃபீஸில், அதனால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது. அப்படியே ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் நேரம் வேலை செய்யலான்ட்டு வந்துட்டேன். ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தான் பிள்ளைங்க அக்கா இன்னைக்கு சந்தைக்கு போகலையான்னு கேட்டாங்க. அப்புறம் தான் ஞாபகமே வந்துச்சு. அச்சுச்சோ, காய் வாங்க துட்டோம்னா ஒரு வாரத்துக்கு என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு கடகடன்னு ஓடி போய் ஒரு 4 காயை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். காய் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. வள்ளிகும்மிக்கு வந்து 7 மணிக்கு பொழுது வர சொன்னாங்க. ஆனால் காயை கொண்டாந்து அப்படியே வச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். லாஸ்ட்டாக வள்ளிகும்மிக்கு போய் 3-4 மாதம் இருக்கும். அதனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் லைட்டாக மறந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. நேற்று போய் ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணங்காட்டி கொஞ்சம் ஞாபகம் வந்துருச்சு. நான் ஆடின வள்ளிகும்மி எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். கும்மி முடிகிறதுக்கு மணி ஒரு 11:30 போல் ஆயிடுச்சு. நல்ல பசியும் வந்துடுச்சு. அங்கேயே தக்காளி சாதமும் தயிர் சேமியாவும் போட்டாங்க. சாப்பிட்டாச்சு. செம்ம டயர்டு. மணி 12 ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது.